மக்களோட இயற்கை வாழ்க்கையை அப்படியே கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதை அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இது நிறையா குடும்பத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலே ரியலாக இது நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே படமாக இருக்குது. ஆனால் இந்த மியூசிக் இல்லை, பாட்டு இல்லை, எதுவுமே இல்லை. கேமராமேன்ஸ்லாம் ரொம்ப பாராட்டு தான் கொடுக்கணும். அது யாராச்சும் ஒரு ஆள் சொதப்பினாலும் அந்த படம் அவ்வளோ அந்த இது போகாது. கரெக்டாக ஒரு லைவாக ரியாலிட்டியாக இருக்குது வீடியோ பூராமே. படம் நல்லா இருக்கு. என்னடா படம் முடிய போதும் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் படம் இருக்கான்னு அப்படியே நம்மளோட ஆடியன்ஸ் ஒரு இதே பண்ண விடல. அப்படியே மூவி அப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு, டிராவல் ஆகிட்டே இருக்கு. முடியறதுன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலே சான்ஸ் நல்லா பிஎஸ் நல்லா பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணி உண்மையிலே எஸ்கே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மதுரைக்காரங்க வெட்டு குத்து தான் படம் கொடுப்பாங்கன்றது இல்லாமல் இப்படியும் படம் கொடுக்க முடியும். இந்த படத்தையும் மக்கள் கொண்டாடி ஆகணுன்றதோட கோரிக்கை. பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. கிளைமேக்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கணும். கிளைமேக்ஸை பாருங்க, கிளைமேக்ஸ் உங்க கையில தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் என்ன பாசிட்டிவ்? படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் ப்ரோ பாசிட்டிவ். ஸ்டோரியை டைலாகாக கன்வே பண்ணாமல் ஒரு சில மாண்டேஜஸாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் படத்தோட பாசிட்டிவ். இழுபக்கம் மாறாதான் இருந்துச்சு. அவர் விடுதலை பார்த்துட்டிங்களே, அதோட இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக தான் நடிச்சிருந்தார். தொண்டை கட்டு சீனில் இருந்துட்டு அந்த பொண்ணு அடிக்கிற சீன் எல்லாமே ரியல் தான். ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நேச்சராக எடுத்துக்கிறாங்க ஃபுல். இதுவும் அந்த பறவைங்க கத்துறது, பேசுறது, மியூசிக் கிடையாது, பாட்டு கிடையாது, பேசுறது கூட அவனும் கிடையாது. படம் நல்லா இருக்குது, புது முயற்சி. ஆனால் ஒரு கிராமத்தில் நம்ம தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே லைவாக இருக்கும். ஆக்ஷன் காட்சிகள் ஏதாவது படத்தில் இருக்கு? ஒரே ஒரு சண்டை காட்சி இருக்குது. அதான் நீங்கள் தெருவில் நின்று ஒரு ஓரமாக நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். படமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப மாஸ் எலமெண்ட்லாம் இல்லை, நார்மலாக ஒரு ஓரமாக நின்று அந்த ஒரு கிராமத்தில் நம்ம தள்ளி நின்று பார்த்தா எப்படி இருக்கும், யதார்த்தமாக அழகாக எடுத்திருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பர்னா. சூர்யானை பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ சூர்யானோட அந்த வாய்ஸ் தான். ஸோ விடுதலையோ கரெக்டாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸு, இந்த சோசியலுக்கு என்ன இந்த சமுதாயத்தை சொல்ல வருது, அந்த மதுரை மக்களோட அந்த வாய்ஸு, அந்த இதெல்லாம் அந்த கிராமத்தை காமிக்கிற அந்த ரோடு, அந்த இதெல்லாம் பார்க்க உண்மையிலே நம்ம மதுரை சிட்டி இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான படம், மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.